ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டில் தான் பிரியாணி சமைக்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் ஏற்கனவே பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். பிரியாணிக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் பிரியாணி மசால் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நைட் நேரம் பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நைட்டில் சிக்கன் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்குது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு கிளறிட்டு இந்த தண்ணி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன், அதை இது கூட போட்டுக்கிறேன். பிரியாணினாலே சீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசியும் போட்டாச்சு. இப்போ இது ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மேலே லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும், சிக்கனோட ஸ்மெல்லு, அதுக்காக தான் நம்ம அந்த லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறது. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு மேலே கொஞ்சமாக இப்போ ஆயில் விட்ருக்கேன். இந்த ஆயில் விடுறது சாப்பாடு நல்லா பொல பொலன்னு வர்றதுக்காக, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காகத்தான்.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் வந்து சில்லி தான் போட போகிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுக்கலாம். பாருங்கள், பிரியாணியும் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லிக்கு பெசரி வச்ச அந்த மசாலும் வந்து நல்லா சிக்கனோட ஊறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நைட் நேரம் அப்படிங்கிறனால நான் வெறும் சில்லி தான் போட்டிருக்கேன். கிரேவி எதுவும் நான் செய்யலை. இப்போ சூப்பராக சில்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நைட்டில் சுட சுட பிரியாணியோடு இந்த சில்லி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்றோட ஒன்று அரிசி வந்து ஒட்டாமல் பொல பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ பிரியாணிக்கு சில்லியும் வந்து வச்சு சூப்பராக நாங்கள் சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா, என் பசங்க வந்துட்டு சரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது இனிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்காக நான் அல்வா தான் செய்ய போகிறேன். கோதுமை மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த மேலே இருக்க அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி இந்த மாதிரி அல்வா செஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அல்வா. நான் ஏற்கனவே அல்வா வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவை வந்து நம்ம ஊற்றி செய்யக்கூடாது, அதில் மேலே இருக்க அந்த தண்ணியை மட்டும்தான் ஊற்றி நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் சரி சத்து மாவு கொஞ்சம் தீர்ந்து போச்சு, அதனால் அதையும் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் உருக்கி வச்சுட்டு இப்போ சத்து மாவு எடுத்து நான் உருண்டை உருட்டி வைக்க போகிறேன். இப்போ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை ஒரு டப்பாவில் நான் போட்டு வச்சுக்கிறேன். வாரம் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி உருட்டி நான் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ சத்து மாவு உருண்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.